வணக்கம். துஷ்மன் கா துஷ்மன் தோஸ்த் ஹோதா ஹை. எதிரியின் எதிரி நமக்கு நண்பர். தாலிபானை இந்தியா எப்படிதான் பார்க்கிறதா, அல்ல இதற்கு பின்னாடி வேறொரு ஆங்கிள் இருக்கிறதா? தாலிபானிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய இந்த புதிய நட்பு இது எதை நோக்கி இந்தியாவை நகற்றி வருகிறது? இந்தியாவுடைய ஆன்டி டெரர் ஸ்டாண்டிற்கான அர்த்தம் என்ன ஆகும்? உலக நாடுகள் எந்த தாலிபானை, எந்த தீவிரவாதத்தை எதிர்த்து நிற்கிறார்களோ அதே தாலிபானுடன் இந்தியா இன்னைக்கு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கு கிடைத்த புதிய பாப்போ, இந்த புதிய பாப்போவை ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த பிஜேபியின் ஐடி விங் பக்தர்கள் கொண்டாடத் தொடங்கிவிட்டார்கள். இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது அடானி ஆங்கிள், அம்பானி ஆங்கிளும் இந்த இடத்தில் வருகிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டி மற்றும் அல்ல, இந்த நாட்டிற்கு எதிராக ஒரு விஷப்பாம்பை வளர்க்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டது. எந்த தாலிபானை பற்றி இதே நாட்டு நரேந்திர மோடி அவர்கள் குட் தாலிபான், பேட் தாலிபான் என்று கூறினாரோ அதே அரசாங்கம் இன்னைக்கு அவர்களுடன் கைகோர்த்து நிற்கக்கூடிய காரணம் என்ன? அனைத்துமே அலசி பார்க்க போகிறோம். மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்யப்பட்ட இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி ஃபெயில் ஆகிவிட்டது. எந்த அளவில் இந்தியா ஏராளமான இடங்களில் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 20 நாட்களாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில அமைப்புகளை வைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள். காரணம், நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம் மட்டும்தான். கீழே கமெண்ட் எழுதி விடுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், அல்ல இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்து, கேள்விகள். 2வது, லைக் மற்றும் ஷேர் பட்டனை தட்டி விடுங்கள். இதை செய்தாலே போதும், இந்த வீடியோ லட்சக்கணக்கான நபர்களிடம் கொண்டு போகக்கூடிய அந்த வேலையை நீங்கள் பார்த்து விடுவீர்கள். இந்த வேலையை நீங்கள் செய்வீர்கள் நம்பி உங்களை இந்த வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். தாலிபானுடன் ஜெய்சங்கர் அவர்கள் கைகோர்த்து நிற்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இட் இஸ் அ டெரர் ஆர்கனைசேஷன். தீவிரவாதிகளுடன் இன்னைக்கு விஸ்வகுருவுடைய அந்த கனெக்ஷன் எந்த அளவில் எடுத்துக்காட்டப்பட்டது, எந்த விதமான மெசேஜை நாம் கொடுக்க போகிறோம்? எந்த தாலிபானை நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள்? அதே தாலிபான் பெண்களை கால் தூசியாக கூட மதிக்காத தாலிபான். தாலிபானிலிருந்து இந்தியா வந்த அடுத்த நிமிடமே இவர்கள் செய்த விஷயம், இந்திய பெண் பத்திரிகையாளர்களை பேன் செய்தார்கள். இவர்கள் எந்த இடத்திலிருந்து பிரஸ் மீட்டை கொடுத்தார்களோ அந்த பிரஸ் மீட்டில் பின்னாடி நீங்கள் பார்த்தீர்களோ ஒரு புத்தர் சிலை இருக்கிறது. இதே தாலிபான் தான் அந்த புத்தர் சிலையை இடிச்சு நொறுக்கினார்கள். எந்த அளவில் இந்தியாவிற்குள் வந்து இந்தியாவிற்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட்டை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். தாலிபான் இந்தியாவில் வந்து ஆப்கானிஸ்தானுடைய கொடியை நடவில்லை, தாலிபானுடைய கொடியை தான் நட்டிருக்கிறார்கள். அனைத்துமே இந்த நாட்டு அரசாங்கம் வேடிக்கை மற்றும் தான் பார்த்தது. காரணம், துஷ்மன் கா துஷ்மன் தோஸ்த் ஹோதா ஹை ஹமாரா. எதிரியுடைய எதிரி நமக்கு நண்பர். அதை ப்ரூவ் செய்வதற்காக பாகிஸ்தான் மீது அதே அக்டோபர் 12 தாலிபான் தாக்குதலை நடத்தியது. எதற்காக? ஒரு வாரத்திற்கு முன்பு பாகிஸ்தான் தாலிபான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினார்களாம். அதற்கான ரிட்டாலியேஷன் வழியாக தாலிபான் பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்த 50 நபர்களை கொன்று விட்டதாம். பாகிஸ்தானுடைய ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது, நாங்கள் தாலிபானை சார்ந்த 200 நபர்களை கொன்று விட்டோம் என்று. இந்த இடத்தில் ட்ரம்ப் அவர்கள் பீஸ் மேக்கர் அவரும் வந்து விட்டார். தாலிபான் அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையே இந்த போர் நிறுத்தம் 2026 வரை டொனால்ட் ட்ரம்பிற்கு இந்த நோபல் பீஸ் பரிசு கிடைத்துவிடும், நிச்சயமாக கிடைத்துவிடும். ஏன்னா அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பதிவில் ஒரு 4 புள்ளிகளை மிக ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். Why is the government which still yesterday used to frown up the name Taliban busy in pleasing it today?
நேற்று வரை தாலிபானை தீவிரவாதியாக பட்டம் சுமத்திய மோடி அரசாங்கம் எப்படி திடீர் என்று தாலிபானை கொண்டாடக்கூடிய வேலை பார்க்கிறார்கள்? ரெண்டாவது, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப்? ரொம்பவே முக்கியமான இந்த கேள்வி. இந்த நட்பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் ஆங்கிலையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். யாருக்கு அந்த லாபம் போகும்? ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்கும்போது யாருக்கு லாபம் போனது? கோல் மைன் அல்ல மின்சாரத்திற்கான ப்ராஜெக்ட் யாருக்கு போனது? கொஞ்சமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த லாபமும் இங்கே இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். வில் இந்தியா பார்ட்னர் எனி கண்ட்ரி இன் த நேம் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி? இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டியை முன்வைத்து எப்படி இந்த நட்பை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? ஹவ் இஸ் பாகிஸ்தான் சீக்ரெட்லி கண்ட்ரோலிங் இண்டோ ஆப்கான் ரிலேஷன்ஷிப்? இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாகிஸ்தான் சீக்ரெட்டாக கண்ட்ரோல் செய்கிறது? அனைத்துமே நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் தயவு செய்து செய்யுங்கள். காரணம், ஒவ்வொரு நாளும் இதே போன்ற எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட்களை நாங்கள் பதிவிட்டு வருகிறோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அக்டோபர் 12ஆம் தேதி பார்டர் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான், இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை உருவாகிறது. ஆப்கான் தாலிபான் ஃபோர்ஸஸ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்தின் மீது ஒரு தாக்குதலை தொடங்குகிறார்கள். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை சார்ந்த 50 இராணுவ வீரர்கள், தாலிபானை சார்ந்த 200 நபர்கள். எந்த ஃபார்முலாவை பாகிஸ்தான் எந்த அளவுக்கு எதிராக எடுத்து வைத்ததோ அதே ஃபார்முலாவை இன்னைக்கு தாலிபான் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்துகிறது. இது எப்படி தான் இருக்குது? இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னுடைய டெரர் அட்டாக்களை நிறுத்தணும், தன்னுடைய டெரர் கேம்ப்களை கண்ட்ரோல் செய்யணும். அதே போன்று தான் பாகிஸ்தானும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் போய் நீங்கள் உங்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துங்கள், அங்கிருந்து வெளிவரக்கூடிய தீவிரவாதத்தை நிறுத்துங்கள். ஆனால் தாலிபான் அதை கேட்பதில்லை. பாகிஸ்தான் எப்படி இந்தியாவை கேட்பதில்லையோ அதே போன்று தாலிபானும் பாகிஸ்தானை கேட்பதில்லை. டிடிபி, தாலிபான் இன் ஆப்கானிஸ்தான், இந்த ஃபோர்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் அவர்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல்களை கடந்த 2 வருடங்களாக நடத்தியிருக்கிறார்களோ அவர்களுடைய நோக்கம் என்ன? ஒரு நல்ல விஷயத்திற்காகவா? கிடையாது. எப்படி பாகிஸ்தானில் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கிறதோ அது இருக்கக்கூடாது. எப்படி தாலிபானில் ஷரியா லா இருக்கிறதோ அதே ஷரியா லாவை பாகிஸ்தானிலும் அமலில் கொண்டு வர வேண்டும். இது ஒரு தீவிரவாத அமைப்பு, தீவிரவாத கொள்கை கொண்ட நபர்கள். பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தான் போன்ற பெண்களை அடக்க வேண்டும், பெண்களை கால் தூசிக்கு சமானம் நடத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை இவர்கள் அங்கே திணிக்க பார்க்கிறார்கள். பாகிஸ்தான் தாலிபான் அரசாங்கத்திடம் தொடர்ந்து கேட்கக்கூடிய விஷயம், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் டெரரிஸ்ட். எப்படி இந்தியா ஐஎஸ்ஐயிடம் போய் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் டெரரிஸ்ட் என்று கூறுகிறது, அதே முறை தான் இங்கே. சரி, இதை விட்டு விடுங்கள். இன்றைக்கி மிக முக்கியமான விஷயம், ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் தாலிபான் விசிட்டட் இந்தியா ஆன் அக்டோபர் 9th. ஆமிர் கான் முத்தகி இந்த நபருடைய பெயர். இந்த நபரை பற்றிய ஒரு சில தகவலும் எங்கள்கிட்ட இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். பட் ஹிஸ் டோர், how it became so important. 6 நாட்களுக்கான இந்த டோர், இந்த நபரை எந்த அளவில் நாம் கொண்டாடி வருகிறோம், உலகத்திற்கு முன்பு எந்த விதமான மெசேஜை நாம் எடுத்துக்காட்டப் போகிறோம் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். யுனைடெட் நேஷன்ஸ் இந்த நபர் மீது சாங்ஷனை விதித்திருக்கிறார்கள். இந்த நபர் எங்கேயுமே பயணிக்கக்கூடாது. யுனைடெட் நேஷனிடம் இந்தியா போய் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனை வாங்கியிருக்கிறது, அவர் மீது இருக்கக்கூடிய இந்த சாங்ஷனை நீக்கங்கள் எங்கள் நாட்டுக்கு வருகிறார் என்று. ரெட் கார்பெட் போட்டிருக்கிறோம். இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அதே குட் தாலிபான் பேட் தாலிபான், குட் டெரர் பேட் டெரர், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான தீவிரவாதமாக இருந்தாலும் அது தீவிரவாதம் தான் கூறிய அதே நரேந்திர மோடி. நீங்களே கேளுங்கள். गुड तालिबान बैड तालिबान, गुड टेररिज्म बैड टेररिज्म, ये अब चलने वाला नहीं है. फैसला करो कि आप आतंकवाद के साथ हो कि आप मानवता के साथ हो, निर्णय करो. குட் தாலிபான் பேட் தாலிபான். அப்போ எந்த விதமான தாலிபானுடன் நரேந்திர மோடி நிற்கிறார்?
நாளைக்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆப்கானிஸ்தான் போனால் இதே தீவிரவாதிகளை கட்டிப்பிடிப்பீர்களா, இதே தீவிரவாதிகளை கொண்டாடுவீர்களா? இன்றைக்கே நீங்கள் கொண்டாட தொடங்கி விட்டீர்கள். அதுதான் இந்த சுற்றுலா பயணம், அவருக்கு விவிஐபி ட்ரீட்மெண்ட். 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தாலிபானை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டை எந்த அளவில் ஒழுக்கினார்கள், ஒட்டுமொத்த உலகத்தை எப்படி ஒழுக்கினார்கள். இதே தாலிபானுடன் இன்றைக்கி நாம் கைகோர்க்கக்கூடிய காரணம் என்ன? நீங்கள் படங்களை பாருங்கள். ஜெய்சங்கர் அவர்கள் அப்படியே உரிமையுடன் கைகோர்த்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் அட்வானி அவர்கள் ஜின்னாவை செக்யூலர் என்று எடுத்து காட்டினார். அனைத்து மதத்தையுமே மதிக்கக்கூடிய நபர் யார்? ஜின்னா. இல்லை ஒசாமா பின் லாதன், நான் திருந்திட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் உலகத்திற்கு முன்பு சரண்டர் ஆக போகிறேன், உலகத்திற்காக நன்மைகளை கொண்டு வர செய்கிறேன் என்ற அதே போன்று தான் இதுவும் இருக்குது. நாளைக்கே நரேந்திர மோடி ஈவன் தாலிபான் இஸ் செக்யுலர் என்று கூறிவிடுவார். யாருடன் நீங்கள் கைகோர்க்கிறீர்கள்? இந்த நபர் யார்? ஆமீர் கான் முத்தகி என்கிற இந்த நபர் IC-814 ஏர் இண்டியா விமானம் ஆப்கானிஸ்தானில் கடத்தி சென்றார்கள். அந்த இடத்தில் ஆப்கானிஸ்தான் தாலிபானுடைய ஸ்போக் பர்சனாக இருந்த அதே நபர் தான். இந்த நபர் நினைத்திருந்தால், ஆப்கானிஸ்தான் நினைத்திருந்தால், இந்த நாட்டுக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய சதியை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். தாலிபான் வாஸ் ப்ரொடெக்டிங், இட் வாஸ் அ தாலிபான் பாகிஸ்தான் கம்பைன்ட் அட்டாக் ஆன் இந்தியா. அதனால்தான் ஜெய்ஷே முகம்மதுடைய மசூத் அசர் போன்ற தீவிரவாதிகளை நாம் வெளிவிட்டோம். மும்பை அட்டாக், பார்லிமெண்ட் அட்டாக், இது எல்லாமே நடத்திய இன்னொரு தீவிரவாதி. அந்த நபரிடம் நீங்கள் கைகோர்த்திருக்கிறீர்கள். இந்த நபரை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இஸ் அ ஃபண்டமெண்டலிஸ்ட், அ ஸ்ட்ராங் மதவெறியன், ஜாதி வெறியன், ஆண் வெறியன். இந்த நபரை நாம் எப்படி கொண்டாடி இருக்கிறோம்? இந்த நபர் வந்த அடுத்த நிமிடமே எடுத்து காட்டிய விஷயம், பெண்களை தடை செய்யுங்கள், எங்களுடைய பிரஸ் மீட்டில் அவர்கள் வரக்கூடாது. 20 ஆண்கள் போயிருக்கிறார்கள். இந்த 20 ஆண்கள் அந்த பிரஸ் மீட்டை புறக்கணிச்சிருக்க வேண்டும். அதுவும் இவர்கள் செய்யவில்லை. ஆனால் இந்த தாலிபான் எந்த விதத்தில் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். 1996ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு தாலிபான் முதல் முறையாக ஆப்கானிஸ்தானை ரூல் செய்து கொண்டிருக்கும் போது 2000 வருடம் பழமை வாய்ந்த புத்தர் சிலை, இந்தியாவை சார்ந்த சிலை, அதை எந்த அளவில் இவர்கள் தாக்கினார்கள், தரைமட்டமாக்கினார்கள், அனைத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது மட்டுமல்ல, தாலிபானுடைய இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அதே இவர்கள் இடித்தந்த புத்தர் சிலையை எடுத்து வைத்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையுமே பார்த்து கொண்டு இந்தியா எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. தாலிபானில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய இதே நிலைதான். விரல் நுனை கூட தெரியக்கூடாது, படிக்கக்கூடாது, மாலுக்கு செல்லக்கூடாது, யூனிவர்சிட்டி போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ரேடியோ கேட்கக்கூடாது, கல்விக்காக போராடவும் கூடாது. நீங்கள் கேள்வி கேட்டீர்கள்னா உங்கள் மீது சாட்டை அடி விழுகும். இது போன்ற தாலிபானுடன் இந்தியா கைகோர்த்து நிற்கிறது. விமன் ஜேர்னலிஸ்ட்களை எப்படி தாலிபான் ஆப்கானிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை அடக்கி வைத்தார்களோ அதே போன்று இந்தியாவிலும் பெண்களை அடக்கி விடலாம். பெண்கள் எந்த அளவில் அடுத்த பிரஸ் மீட்டின் போது, முதல் பிரஸ் மீட்டில் அனுமதி கொடுக்கவில்லை. அதே நாள் ஈவினிங் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாஸ்க்கு இந்த நபர் போயிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரஸ் மீட்டிலும் பெண்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இந்தியா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. இந்த விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை எடுத்துக்காட்டியவுடன் சரி 2 நாளில் 2வது பிரஸ் மீட். இந்த பிரஸ் மீட்டின் போது எந்த விதத்தில் இந்திய பெண் ஜேர்னலிஸ்ட்கள் கேள்விகளை கேட்டார்களோ அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் ஐடி செல், பிஜேபியின் ஐடி செல் எந்த விதத்தில் தாலிபானை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். பாகிஸ்தான் ஆர் ஆப்கானிஸ்தான் எம்பசி, அது அந்த நாட்டுடைய பிரச்சனை, அதை இதில் இருக்காதீர்கள். ஆப்கானிஸ்தான் நபர் வந்து பேசும்போது, ஆப்கானிஸ்தான் எம்பசியில் வந்து பேசும்போது அது அவர்களுடைய சட்டம், அவர்களுடைய நாட்டின் சட்டம் தான் செயல்படும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டாம், எதுவுமே கேட்க வேண்டாம். இது மட்டுமல்ல, எந்த பெண்கள் இதை தட்டி கேட்டார்களோ அவர்களை திட்டி பேசக்கூடிய வேலையை, திட்டி பதில் போடக்கூடிய வேலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய
பிஜேபியின் ஐடி விங் வேலை பார்த்தது. அப்போ தாலிபானிற்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? மஹுவா மொய்த்ரா போன்ற நபர்கள் அவர்களை ட்ரோல் செய்ய தொடங்கிவிட்டார்கள் இந்த நபர்கள். அப்படின்னு பார்க்க போனால் தாலிபானுடைய சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா தாடி இருக்கணும். தாடி இல்லாத பத்திரிகையாளர்கள், ஆண் பத்திரிகையாளர்களாக இருந்தாலே அவர்களையும் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது இல்லையா? ஏன் கொடுத்தீங்க? பெண்களை நீங்கள் ஹராம் என்று நீங்கள் தடை போட்டீர்கள். அப்போ ஆண்களுக்கும் அப்படித்தானே, அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். பட் இந்தியன் ஐடி விங் எக்ஸ்பர்ட்ஸ் தே கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டட் ஹிம். விமன் ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பின் போது நீங்கள் பார்த்தீர்கள் அப்படியே முன் வரிசையில் வெறும் பெண்கள் மட்டும்தான். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் தப்பி ஓட பார்த்தார் இதே ஆமீர் கான் முக்தகி. பெண்கள் கேட்ட கேள்வி, ஷரியா லா என்கிற பெயரில் எதற்கு நீங்கள் கல்வி கொடுக்க மறுக்கிறீர்கள்? எதற்காக அந்த பெண்களுக்கான அந்த சம உரிமையை கொடுக்க மறுக்கிறீர்கள்? அதற்கு சமாளிக்க பார்த்தார் ஆமீர் கான். ஆனால் முடியலை. நாங்கள் கல்விக்கெல்லாம் தடையெல்லாம் போடலை, தே ஆர் ஃப்ரீ. பட் த வேர்ல்ட் நோஸ் வாட் இஸ் த ஃபேக்ட். மால் செல்ல முடியாது, தனியாக ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தனியாக போக முடியாது, பள்ளிக்கு செல்ல முடியாது, யூனிவர்சிட்டிக்கு செல்ல முடியாது, மருத்துவமனைக்கு செல்ல முடியாது, வேலைக்கு போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இது அந்த நாட்டில் இதே தாலிபானுடைய புதிய சட்டம். விஸ்வகுரு மோடிஜி எந்த நிலையில் சிக்கியிருக்கிறீர்கள்? இந்த நாட்டை வல்லரசான நாடாக மாற்றுவேன், உயர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வேன் என்று கூறிய அதே நரேந்திர மோடி இன்னைக்கு தாலிபானுடன் கைகோர்ப்பதற்கான காரணம், எந்த உத்தரப்பிரதேஷ் தாலிபானை ட்ரோல் செய்து வந்தாரோ, எந்த உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் தாலிபானுக்கு எதிராக பேசினாரோ, அதே தாலிபானை இன்னைக்கு அதே உத்தரப்பிரதேஷ் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நேஷனல், மிகப்பெரிய நேஷனலிஸ்ட் அர்னப் கோஸ்வாமி, தேசபக்தர், அவர் तालिबान கொண்டாடி கொண்டிருக்கிறார். दुश्मन का दुश्मन हमारा भी दोस्त होता है. अर्नब गोस्वामी, he is defending Taliban. Please look at him. मैं मेरे राष्ट्र हित का समर्थन कर रहा हूं. दुश्मन का दुश्मन हमारा दोस्त, और हमारे दोस्त को जो भी समर्थन हम करना चाहे हम करेंगे. हम भाईचारा बढ़ा रहे हैं. भारत अफगान भाई भाई, ये हमारी सोच है. भारत अफगान भाई भाई, what Mr. Arnab? Anyways, I can't talk to you about morals, ethics, principles, because you don't have that. Godi media, even they left it. So, உங்களை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு வேறு வேலையே இல்லை. Because you don't think morally, you don't have ethic, you don't have principles, you have only lust for money. You just need money and you will do anything. You will lick anybody. These are little harsh words, but yes, this is the truth. லேசர் ஐ, இந்தியாவுடைய லேசர் ஐ பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா. பாகிஸ்தானை கார்னர் செய்யக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் பார்த்திருக்கிறதா? எந்த விதமான கார்னர்? ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு பாகிஸ்தானை ஒரு டெரர் நேஷனாக நீங்கள் எடுத்துக்காட்ட முயற்சி எடுத்தீர்கள், முடிந்ததா? உலகம் முழுவதும் டெலிகேஷனை அனுப்பினீர்கள், முடிந்ததா? கிடையாது. பாகிஸ்தான் இன்னைக்கு சைனாவுடன் நெருக்கமாக இருக்கிறார், அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருக்கிறார், ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கிறார். அரபு நாட்டில் ஒரு மிலிட்ரி பேக்டை போட்டுவிட்டார். இந்தியா என்ன செய்தது? அரபு நாட்டோ, அதை பற்றியும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்தியா என்ன செய்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள், எதுவுமே கிடையாது. இந்தியாவுடைய இந்த டெரர் நெரேட்டிவ் எந்த விதத்தில் உலக நாடுகளுக்கு முன்பு ஃபெயில் ஆகியிருக்கிறது, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்ட்ராங் ரிசர்வேஷனை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். என்ன? பிகாஸ் ஆப்கானிஸ்தான் ஹேட் செட் காஷ்மீர் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா, பிகாஸ் தே ஹாவ் தேர் ஓன் நெரேட்டிவ். இதே காஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ள நுழையும் போது ஏராளமான முறை தாலிபான் அவர்களுக்கு உதவி உள்ளது. இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கி ஒரு புதிய சாப்டரை இவர்கள் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். 2001 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை இந்தியா
கிட்டத்தட்ட $3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாகிஸ்தானில் செய்தது. அப்போ தாலிபான் அரசாங்கம் கிடையாது, ஒரு டெமோக்ராட்டிக் அரசாங்கம் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ரோடு, டேம்ஸ், இன்னும் சொல்ல போனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை கூட இந்தியா தான் கட்டி கொடுத்தது. எந்த தருணத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க பார்த்தோமோ அந்த நேரத்தில் தான் தாலிபான் உள்ள வந்துட்டார்கள். நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறோம், அந்த பணத்தை நாம் எடுக்கணும். அதற்காக என்ன செய்யலாம்? இந்திய மக்களுக்கு அந்த பணம் வருமா? கிடையாது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய வளங்கள், அன்டச்ட் வளங்கள், காப்பர், லீத்தியம், ஐரன் ஓர், இது போன்ற மிக முக்கியமான வளங்கள், இது ஆப்கானிஸ்தான் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்களாம் தாலிபான். இந்த இந்திய இன்வெஸ்டர்ஸ் யாராக இருக்கும்? அடானி அண்ட் அம்பானி. காரணம், தாலிபான் doesn't want to deal with China. சைனா கட்டுப்பாட்டுக்குள் தாலிபான் போக வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அதனால் இந்தியா. அப்போ இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்கள் அங்கே போகும்போது யாருக்கு லாபம்னா 2 பேருக்கு தான், அடானி அண்ட் அம்பானி. அதற்காக இந்த வரவேற்பு, அதற்காக இந்த கொண்டாட்டம், அதற்காக கோதி மீடியா, அதற்காக அர்ணப் கோஸ்வாமி போன்றவர்கள், அதற்காக பிஜேபி நைட்டி பேங்க், ஒட்டுமொத்த பிஜேபி இன்னைக்கு தாலிபானை கொண்டாடி வருகிறது. A1 and A2. புரிகிறதா? எந்த அளவில் கீழ்த்தனமான வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் பார்த்து வருகிறது. எந்த நாடு பெண்களை மதிப்பதில்லையோ, எந்த நாட்டில் பெண்களுக்கு எந்த விதமான சுதந்திரம் கிடைப்பதில்லையோ, எந்த நாடு இந்தியாவிற்கு எதிராக ஏராளமான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதோ, IC 814 ஆக இருக்கட்டும், இந்தியன் எம்பசி காபூலில் தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்ல தானிஷ் சித்திகியுடைய கொலையாக இருக்கட்டும், அனைத்துமே அதே மண்ணில் தான் நடந்தது. எப்படி பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடோ, அதே போன்றுதான் ஆப்கானிஸ்தான் தாலிபானும் ஒரு தீவிரவாத நாடு. ஒரு தீவிரவாத அமைப்பின் கையில் அந்த நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடன் நீங்கள் கைகோர்த்து எந்த விதமான விஷயத்தை எடுத்துக்காட்ட பார்க்கிறீர்கள்? உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு ஸ்டேட் செல்யூட், ஸ்டேட் ஆனர் கிடைத்திருக்கிறது. எந்த விதமான மெசேஜை நீங்கள் எடுத்துக்காட்ட பார்க்கிறீர்கள்? இதே தாலிபானுடைய லீடர், த ஹெட் ஆஃப் தாலிபான், ஹிபத்துல்லா அகன்ஜாதா, இந்த நபரை பற்றி நீங்கள் பார்த்தீர்களா? திடீர்னு தாலிபானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார். வெளிப்படையாக நடமாடுவதல்ல, எங்கேயுமே மக்களை சந்திப்பதல்ல, ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்களை செய்து கொண்டு இந்த நபர் அவங்களுடைய பெண்களை அடக்கக்கூடிய வேலை மட்டும்தான் பார்க்கிறார். இந்த நபரை இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, International Criminal Court issued an arrest warrant against him. உலக நாடில் எங்கே சென்றாலும் இந்த நபருக்கு கைது. காரணம், a biggest terrorist he is. இது போன்ற நபரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது போன்ற தாலிபானை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிஜேபி ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடித்தார்கள். ஊழல் செய்தால் வாஷிங் மிஷினில் போடுங்க, you'll be a good person. கொலை செய்தால் வாஷிங் மிஷினில் போடுங்க, ரேப் செய்தால் வாஷிங் மிஷினில் போடுங்க. இப்போ தீவிரவாதியா பரவாயில்ல, பிஜேபி வாஷிங் மிஷினில் வாங்க, வெளியில் போங்க, யூ ஆர் அ குட் பர்சன் ஹென்ஸ்ஃபோர்த். இதை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டுகிறது. ஒட்டுமொத்த உலகத்தில் எந்த விதமான மெசேஜை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? முஸ்லீம் லீடர்ஸாக இருக்கட்டும், அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், யாருமே தாலிபானுக்கு கிடைத்த இந்த வரவேற்பை ஏற்கவே இல்லை. எதற்காக இந்த வரவேற்பு? A1 and A2க்காக. ஃபைனலி அதுதான் நடக்க போகிறது. பிஸ்னஸ் டீலிங் நடந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். எங்களுடைய கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கான கேள்விகள், உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.